அன்பு அண்ணன் அருட்தந்தை ஜோசப் குழந்தைசாமி அவர்கள் 5ஆம் பாகம் அடைக்கல் அன்னை ஆலயத்தில் வெளியிட்ட பொழுது சொன்னார்கள், 6ஆம் பாகத்திற்கு நண்பர்கள் வட்டம் ஸ்பான்சர் செய்வோம், சிடி நிறுத்தப்படக்கூடாது, தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். அருட்தந்தை ஜோசப் குழந்தைசாமியின் ஒரு வார்த்தையினால்தான் இன்று புதிய ஒளிப்பேழை வந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். கைதட்டி ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அருமையான சிடி வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வந்து முன்னால் உள்ள நாற்காலியில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு தந்தை இந்த சிடி வெளியிட வருகை நமது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் அன்பு தந்தை சுந்தரமணிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு தந்தை ஜேக்கப் இவர்களோடு சிடி இன்னும் நமது ஒளிநாடாவில் பாடல்கள் எழுதியுள்ள எனது அன்பு அக்கா சகோதரி குழந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். போன்சகஸ் கான்வென்ட் அருட்சகோதரி தங்கை சின்னம்மா ஜீசஸ் கான்வென்ட் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பாடல் எழுதியுள்ள வேதியர் மரியதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே அன்பு தந்தை அருட்தந்தை ஜோசப் குழந்தைசாமி குடும்பத்தார், குறிப்பாக அவருடைய தாயார் திருமதி செபஸ்தியம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தற்பொழுது சிடி வெளியிடப்படுகின்றது. நமது மறைமாவட்ட வேந்தர் தந்தை சக்கரியாஸ் அவர்கள் சிடியை வெளியிட முதல் பிரதியை அருட்தந்தை ஜோசப் குழந்தைசாமியின் தாயார் செபஸ்தியம்மாள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிடி தயாரித்த அன்பு தந்தை டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க பக்கத்தில் சிடி ரிலீஸ் ஒரு போட்டோ கொடுத்து அன்பு பங்கு தந்தை அவர்களை இதோ முதல் பிரதியை அன்பு தந்தை அவர்கள். இதான் ஒரிஜினலான்னு பார்க்குறாங்க எல்லாரும், எல்லாமே ஒரிஜினல். கை தட்டுவோம். முதல் பிரதியை அன்பு தந்தை ஜோசப் குழந்தைசாமியின் தாயார் பெறுகின்றார்கள். தற்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு அருமையான ஒரு ஷீல்டு வழங்கப்படுகிறது. இந்த ஷீல்டை பெறுவதற்கு அன்பு தந்தை கொடுப்பதற்கு அன்பு தந்தை டேவிட் அவர்களை அழைக்கின்றேன். திருவாளர் அமலதாஸ் மரியா குடும்பம் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவை கேட்டு ஒரு நிமிஷம். தொடர்ந்து அன்பு தந்தை பங்கு தந்தை சார்லஸ் அவர்கள் திருவாரூர் சாமி ஸ்டெல்லா குடும்பத்திற்கு அம்மா என்னம்மா ரேப்பரின் மெடல் வழங்கப்படுகிறது. கை தட்டுவோம். தொடர்ந்து அன்பு தந்தை ஜேக்கப் அவர்கள் திருவாளர் பிரான்சிஸ் ஜெசிந்தா குடும்பத்திற்கு அவருடைய குடும்ப அழைப்பு மெடலை பரிசாக வழங்குகிறார்கள்.
இப்பொழுது அன்பு தந்தை சக்கரியாஸ் அவர்கள் ஜோசப் அவருடைய அம்மாவுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். கைத்தட்டி வாழ்த்துக்களை. பிரியமானவர்களே, முதலாக சிறப்பாக வருகை தந்து நம்முடைய சிடி வெளியீட்டு விழாவில் பங்கெடுக்கின்ற அன்பு தந்தை அருட்தந்தை நமது அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜுடைய கரஸ்பாண்டன்ட் சுந்தரம் அடிகளாருக்கு திருவாளர் சந்தியாக செபஸ்தியம்மாள் குடும்பம் நன்றியோடு சால்வை அணிவித்து சிடி பரிசு வழங்குகிறார்கள். கைதட்டுவோம். அடுத்ததாக நமது அன்பு தந்தை அண்ணா நகரின் பாசமுள்ள தந்தை வில்சன் பால் அவர்களுக்கு திருமதி செபஸ்தியம்மாள் சந்தியா குடும்பம் பொன்னாடை அணிவித்து சீடி வழங்குகிறார்கள். அடுத்ததாக சீடியை வெளியிட்ட அன்பு தந்தை மறைமாவட்ட வேந்தர் அன்பு அண்ணன் சக்கரியாஸ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்குகிறார்கள். அடுத்ததாக அன்பு தந்தை வேளாங்கண்ணியின் பொருளாளர் தந்தை அன்பு அண்ணன் ஜேக்கப் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்குகிறார்கள். கைதட்டுவோம். அடுத்ததாக பாடல்கள் எழுதியுள்ள சிறப்பாக அன்பு தந்தை டேவிட் அடிகளார் அருமையான ஒரு பாடல் எழுதியுள்ளார்கள். அம்மா என்னம்மா முதல் பாகத்திலிருந்து தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு நண்பர், எங்களுடைய நண்பர் கூட்டத்தில் முக்கியமானவர் அன்பு தந்தை நம் மீட்பர் இயேசு பிறந்தார். இந்த பாடலை அழகாக எழுதிய டான்ஸ் பாட்டு எல்லாருமே ஆடலாம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஷீல்டு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அருமையாக திருப்பலியிலே பாடிய அன்பு தந்தை வெனிஷ் அவர்கள் வருகை பாடல் எழுதியுள்ளார்கள். நீங்க கூட இன்னைக்கு பாடினீங்க, வருகை பாடலாம் பாடி இருக்கிறோம். இது திருப்பலி ஒரு செட்டு கிறிஸ்துமஸுக்கு. சேசு சபை திருவையாறுல மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக் கற்றவர் பிடி செல்லதுரையுடைய சிஷியன். சென்னையிலே சிறப்பாக நான் அவரிடம் தான் கர்நாடிக் மியூசிக் பயின்றேன். இப்பொழுது எல்லாருக்கும் வகுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்பு தந்தை வெனிஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்கி கேடயமானது பரிசீலிக்கப்படுகிறது. கைதட்டுவோம். அடுத்ததாக நமது பங்கு தந்தை ஃபாதர் சாதாரணமா பிரேயர் மீட்டிங் தானே கேள்விப்பட்டீங்க. ஆனா இதுல ஒரு குத்துப்பாட்டு போட்டிருக்கிறாங்க. அருமையான டான்ஸ் பாட்டு. இடையர்கள் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஆடுற மாதிரி ஒரு அருமையான மாபெரும் நற்செய்தி சொல்ல வந்தவங்க அப்படின்ட்டு கலக்கல் சாங் கொடுத்திருக்கின்ற அன்பு தந்தை எம்எல் சார்லஸ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து செய்தி கேட்டு வந்தோமே, மாபெரும் இயேசுவை காண வந்தோமே, மாபெரும் நற்செய்தி கேட்டு வந்தோமே, மாபெரும்
அன்பு அக்கா குழந்தை ஒவ்வொரு சிடி வெளிவருகிறது என்றால் அவர்கள் தான் முக்கிய காரணம். அருமையாக திருவிருந்து பாட்டு அன்பின் நதியே என்று கம்போஸ் செய்திருக்கிறார்கள். எழுத்தர் பிளஸ் கம்போசர். எனவே அன்பு அக்கா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயமானது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நமது அன்பு அருட்சகோதரி சின்னம்மா அவர்கள். பெரிய ஊர்கள் ஒரு வைரமுத்து பேத்தி மாதிரி நிறைய எழுதுவாங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த அக்கா குழந்தை எழுதிய பாடலுக்கு, இசையமைத்த பாடலுக்கு இவர்கள் தான் எழுத்து வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். அருட்சகோதரி சின்னம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் பரிசு வழங்கி சீடி கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக வேதியர் மரியதாஸ். அதற்கு முன்பாக இந்த பாடல் நம்ம பாடல தியான பாட்டு நல்லா இருந்துச்சா? சின்ன சின்ன பாலகனே. அதுல ஒரு கிஃப்ட் நம்ம கிடைச்சிருக்கு. கம்போஸ் எழுதி கம்போஸ் பண்ணவர் வேதியர் மரியதாஸ். இந்த பாடினது வந்து லின்சி. ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். சேர்ல வந்து உட்காருங்க. சாரி, லின்சியை கைத்தட்டி நாற்காலி அமர சொல்லுவோம். தற்பொழுது வேதியர் மரியதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்கப்படுகிறது. அருமையான இசையமைத்த பாடல் எழுதிய வேதியர் அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான குரல், இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் தான் தஞ்சை லின்சி. நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க பாரு. எம்எல் சார்லஸ் சீடியில கூட அருமையாக பாடியிருக்கிற தியான பாடலை கூட காணாவூர் கல்யாணங்கிற சீடியிலையும் பாடியிருக்கிறாங்க. எனவே தஞ்சை லின்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்கி கேடயமானது பரிசீலிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த சிறப்பாக சீடி வெளியிட எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற என் அன்பாக்க ஜெவமாலை அவர்கள் மன்னார்குடியிலே எச்சமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி ஆனது வழங்கப்படுகின்றது. கிளாஸுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. எனவே விலார் காலேஜ் உடைய கான்வனுடைய சுப்பீரியர் அருட்சகோதரி அன்போடு அழைக்கின்றேன். அன்பு அருட்சகோதரி தியானம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, இறை அருளாசிரம் நெஞ்சில் பொங்கட்டுமே. அடுத்ததாக நமது மெட்ரிகுலேஷன் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் இல்லத்தின் தலைவி அருட்சகோதரி சுப்பீரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக எஸ்எம்எம்ஐ சுப்பீரியர் அருட்சகோதரி கிளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சீடி வழங்குகிறது. அடுத்ததாக நமது மண்ணிலே பங்கிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற 9 மணி திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஜீசஸ் கான்வென்ட் இல்ல அருட்சகோதரி ரூபி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அக்கா நிம்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை சீடி வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக அன்பு தங்க டென்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
வம்பன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து சீடி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தனபாக்கி நகர் சுப்பீரியர் அருட்சகோதரி சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒளிநாடாவினுடைய காரணகர்த்தா கலக்கல் மன்னன் அம்மா அம்மா என் புகழ். இன்னைக்கு நெப்போலியன் பேர் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அம்மா அம்மான்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு இன்று 6வது பாகம் வெளியிட்டு இந்த இசைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு அருள் தந்தை ஜோசப் குழந்தை சாமிகளுடைய தாயார் செபஸ்தி அம்மாள் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருடைய இசை பயணம் தொடர் வாழ்த்துவார்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பிலே அவருடைய அண்ணன் அவர்களுக்கு ஷீல்டு வழங்குவார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். படித்து கவிதை எழுத வேண்டும், பாடல் எழுத வேண்டும் என்று பரிசீலிக்கப்படுகிறது. கைதட்டுவோம். பாக வெளிவருவதற்கு முன்னாள் பாக உரிமையாளர்கள் அந்த கடைசி 2 பேர் தான் வந்திருக்கிறார்கள். எனது நேரத்தில் திருவாளர் லியோ ஜோசப் சிந்தாத்திரை மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவாளர் லியோ ஜோசப் சிந்தாத்திரை மேரி, திருவாளர் ஏசிபி தாஸ் ராஜகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே செபஸ்தியாரின் அன்பு ஆசிரியம் பெற்ற மக்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்ததற்காக நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். வெளியிலே உங்களுக்காக சிடி விற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளிலே உங்களுக்காக 80 ரூபாய் கிறிஸ்துமஸ் பாடல்கள், புத்தாண்டு பாடல்கள், திருப்பலி பாடல்கள், கேரல்ஸ் பாடல்கள் அனைத்தும் நிறைந்தது. கைதட்டுவோம். லியோ ஜோசப் சிந்தாத்திரை மேரி அவர்களுக்கு நன்றி. திருவாளர் ஏசிபி தாஸ் ராஜகுமாரி நம்முடைய வேந்தருடைய இறுதி வாழ்த்துரை. அம்மா என் அம்மா 6வது பாகம் இதுவதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைவருக்கும், குறிப்பாக அருட்தந்தை நெப்போலியன், அவரோடு இணைந்து பணியாற்றிய அருட்தந்தை டேவிட், அருட்தந்தை குழந்தை ஜோசப் குழந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1990களிலே கிறிஸ்துமஸ் அல்லது ஈஸ்டர் வந்தா போதும், குறைஞ்சது ஒரு 7 அல்லது 8 சிடியாச்சும் வந்துடும். அப்பெல்லாம் கேசட் இருந்துச்சு. 7 அல்லது 8 சமயத்தில் 10 சிடியோட வரும். ஒளி நிலையத்துக்கு போனோம்னாக்க நம்ம சூஸ் பண்ணணும், இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. அது ஒரு காலம். இப்போ நாம 2017 இருக்கிறோம். கிறிஸ்துமஸ்ல இப்போ பார்த்தோம்னாக்க 1 அல்லது 2 வர்றதே பெருசா இருக்கு. காரணம் என்னவென்றால் 1990களில் லாபகரமாக இருந்த இந்த சிடி போடக்கூடியது இன்னைக்கு அவ்வளவு பெரிய லாபகரமா இல்லை. இன்றைக்கு ஒருத்தர் சிடி போடுறாருனாக்க முதலீடை போட்டு அது 2 காரணங்களுக்காக மட்டுமே. ஒன்று, பாடல்கள் மக்களை சென்று சேர வேண்டும், மக்கள் இறைவனை புகழ வேண்டும். இந்த ஒரே காரணத்திற்காகவும் அதன் மூலம் தனக்கு கொடுத்த
திறமைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த 3 குருக்களும் இணைந்து இந்த ஒளி பேழையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த மூவருக்கும் இதற்கு காரணமாக இருந்த அவருடைய அருட்தந்தை ஜோசப் குழந்தை அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இங்க எல்லாருக்கும் இந்த ஒளிப்பழையை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் யாரும் வாங்குறதுக்கு இருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. தயவு செய்து இந்த ஒளிப்பழையை நீங்கள் அனைவரும் வாங்கி உங்களுடைய குடும்ப நண்பர்களுக்கும் கொடுத்து பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒளிப்பழையை தயாரித்த அதற்காக உடனுழைத்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் சார்பாகவும் குருக்கள் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த சிடி வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணுனாக்க நம்முடைய விலார் காலேஜ் அன்பு அருட்சகோதரிகள், போன்சகஸ் கான்வென்ட் அருட்சகோதரிகள், அடுத்ததாக நம்ம ஜீசஸ் கான்வென்ட் அண்ணா நகர் எப்பொழுதும் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடகர் குழுவினர் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இசையமைத்த தம்பி விவேக், கிறிஸ்டோஃபர், கார்த்திக் மற்றும் இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும், என்னுடைய அம்மா அப்பா தம்பியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லோருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக திருவாளர் சௌரிமுத்து அவர்களுக்கு சிடி வழங்கப்படுகின்றது. சௌரிமுத்து அவர்கள் வரவும், அவர்களுக்கு சில்வஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. முனியாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சேசுலாசர் பிச்சை மூவரும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.